அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுக்கு கணவரான கவினும் அவரது குடும்பத்தாரும் சேர்ந்து செய்த கொடுமைகள் குறித்து தற்போது பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விசாரணை தொய்வடைந்ததாக கூறி ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை கோவை மேற்கு மண்டல ஐஜியான செந்தில்குமாரிடம் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனது மகளான ரிதன்யாவை அவரது கணவனான கவின்குமார் தொடர்ந்து உடல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூன் 25ஆம் தேதி தங்களது வீட்டிற்கு வந்த மகளை கணவரின் குடும்பத்தினர் அழைத்தபோது அவர் அங்கு செல்ல மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தனது மகளிடம் கேட்டதற்கு கவின்குமார் தன்னை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி வருவதாக கூறியதாக அவர் குறிப்பிட்டும் உள்ளார். தொடர்ந்து விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதுடன் இயற்கைக்கு மாறான இழிவான செயல்களிலும் ஈடுபட வற்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கவின்குமாரின் அத்துமீறல் தொடர்பாக வெளியே சொன்னால் தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் அவரின் பெற்றோர்கள் மிரட்டியதாகவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்யூர் காவல் நிலைய முதல் தகவல் அறிக்கையில் உள்ள சட்டப்பிரிவுகளை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தும் உள்ளார். குறிப்பாக விசாரணை தொய்வடைந்துள்ளதாகவும் அதை துரிதப்படுத்த நோக்கில் தனி விசாரணை அதிகாரியை நியமிக்க கேட்டுக்கொண்டுள்ளார். தனது மகளின் உடற்கூறாய்வு அறிக்கை விரைந்து கிடைக்க வழிவகை செய்வதுடன் அனைத்து தடவியல் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்றி வெளிப்படையாக பகுப்பாய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அண்ணாதுரையும் தெரிவித்தும் உள்ளார். ரிதன்யாவின் தற்கொலை வழக்கில் வன்கொடுமை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற சட்டப்பிரிவுகளிலும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கையும் விடுத்துள்ளார். வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியுள்ளதாக அவரின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ரிதன்யாவின் இந்த வழக்கு குறித்து மூத்த பத்திரிகையாளரான உமாபதி தற்போது ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அவருடைய பேட்டி தற்போது கவனம் பெற்றும் உள்ளது. அதில் அவர் பேசியது என்னவென்றால், பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயல்களில் சில யூடியூபர்களும் இறங்கியுள்ளனர். இவர்கள் பதிவிடும் தவறான வீடியோக்களையும் மில்லியன் கணக்கில் பார்வையிடுவது அதிர்ச்சியை தருகிறது. ஒரே மகளான ரிதன்யாவை திருமணம் செய்து கொடுத்தும் மாப்பிள்ளை தரப்பில் வரதட்சணை கேட்டும் இருக்கிறார்கள். இந்த தொல்லையால் ரிதன்யா தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்தும் கொண்டிருக்கிறது. ரிதன்யா விவகாரம் தொடர்பாக 3 பேருமே கைதாகியுள்ளனர். ஆனால் நிகிதாவை மட்டும்தான் பிடிக்க முடியலை. நிகிதா மட்டும்தான் செல்வாக்கான நபரும் கூட. நிகிதாவை கைது செய்வார்களா என தெரியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் ரிதன்யா பற்றிய உறுதிப்படுத்தப்படாத தகவலை வைத்து யூடியூப்களில் வீடியோக்களை பதிவிடுவது அதிர்ச்சியை தந்து வருகிறது. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இறந்துவிட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டாலோ அது விவகாரமாக மாறும்போது உடனே தவறான வீடியோக்களை பதிவிட துவங்கிவிடுகிறார்கள். அந்த மரணத்தை செய்தியாக தருவதற்கு பதில் பிணத்தை வைத்து சம்பாதிக்க துவங்கிவிடுகிறார்கள். அந்த ஆவி பெண்ணின் புருஷனை பழிவாங்கப் போகிறது என்று வீடியோ போட்டாலும் கூட அதையும் 15 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். அதேபோல முன்னாள் முதலமைச்சரின் பெயர் கொண்ட ஒரு பிரபலமான டாக்டர் ரிதன்யா பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டதை பேசுவதாக கூறி உடலுறவு எப்படி வைத்து கொள்ள என்றெல்லாம் யூடியூப்களில் பேசி வருகிறார்கள். இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயமாகும். ரிதன்யாவுக்கு போதுமான தைரியம் இல்லாத காரணத்தினால் வரதட்சணை கொடுமையை சமாளிக்க முடியாமல், இந்த சமூகத்தை எதிர்க்க முடியாமல், குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் உயிரை மாய்த்தும் கொண்டார். இதை எப்படி செக்ஸுடன் பொருத்தி பார்த்து பேச முடிகிறது? படுக்கை அறையில் எப்படி மாமியார் கேமரா வைக்க முடியும்? எங்காவது இப்படி நடக்குமா என்ன? பணத்தாசை பிடித்த மாமியார் சைக்கோக்கள் இருக்கலாம். ஆனால் கேமராவையே மாமியார் வைத்தார், மாமனார் வக்கரமாக டார்ச்சரும் தந்தார் என்றெல்லாம் மோசமாக யூடியூப்களில் பேசுகிறார்கள். இது போன்ற யூடியூபர்களை கண்டிக்க யாரும் இல்லை என்பதற்காகவும் ரிதன்யாவின் மாமியார், கணவர் என 3 பேருமே ஜெயிலுக்கு போய்விட்டதால் இதை கேட்க முடியாது என்பதற்காகவும் எதை வேண்டுமானாலும் வீடியோ போடுகிறார்கள். இதனால் யூடியூப்களுக்கே பிரச்சனை வரப்போகிறது. ஆன்மா வருகிறது என்று சொல்வதற்காகவே பெண் சாமியார்கள் இருக்கிறார்கள். இறந்த பெண்ணுக்கும் அந்த பெண் சாமியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தெருமுனையில் நிற்கிறது ஆவி, பழிவாங்க காத்திருக்கிறது. பெண்ணின் ஆவி சாப்பிடவே இல்லை
இறந்து போன பெண் என்னுடைய கனவில் வந்தாள் என்றெல்லாம் வீடியோ வெளியாகிறது. ஆவி எப்படி சாப்பிடும்? இந்த வீடியோவையும் கூட 15 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். இதற்கு எப்படியும் அவர்கள் 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பார்த்திருப்பார்கள். பாவம் அந்த இறந்து போன பெண். அந்த பெண்ணை வைத்து பலரும் இப்படி சம்பாதித்து கொண்டும் இருக்கிறார்கள். இதை பார்க்கவே எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றும் அவர் பேட்டியளித்திருக்கிறார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.